தனுஷுடைய 50வது படம் ராயன் வசூல் சாதனை படைப்பு. 3 நாட்கள் முடிவில் 60 கோடிகள் மேல் வசூல் சாதனை படைப்பில் தனுஷுடைய 50வது படம் வெற்றி பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு படம் ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். தனுஷுடைய சொந்த படம், சொந்த திரைக்கதை, டைரக்ஷன், இப்படி பலம்பெரும் சொந்தமாக கொண்ட இந்த இடத்தில் தனுஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்வதற்கு மிகையல்ல. இந்த படத்தில் எஸ் சூர்யா, செல்வராகவன், இப்படி அவரோட சேர்ந்த 2 அனுபவமுள்ள டைரக்ஷன் இருந்திருக்கிறார்கள். அதனால் தனுஷ் இந்த படத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நமக்கு கருதலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தனுஷ் சொந்த முயற்சினால் வெற்றி பெற்றதுதான் உண்மை. அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒப்பிட்டு எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோ பத்தி நான் என்ன பேசுகிறேன், இந்த படம் ஓகே வசூல் சாதனை படைத்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு மிக அல்ல, அது உண்மையான சம்பவம் என்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த வீடியோ பற்றி என்னுடைய ஒரு சொந்த கருத்தை சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின். அனைவருக்கும் வணக்கம். ராயன் படம் வன்முறை, அடிதடி, அதகலம், தங்கையின் சம்பவங்களை வைத்துதான் இந்த கதை செதுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கதைகள் நமக்கு பல விதங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆக்ஷன் படம் எடுக்கும் முறைகள் தான் சில மாற்றங்களை கொடுக்கும். அப்படித்தான் வித்தியாசமாக நமக்கு அந்த படத்தில் எதிர்பார்த்தார் ஏ.ஆர். ரஹ்மான் இசைதான் நமக்கு ரொம்ப தூக்கலாக தெரிந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இசை கொடுத்திருக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மானுக்கு ஒரே வேண்டுகோள் என்றால், ஆஸ்கார் விருது பெற்ற ஏ.ஆர். ரஹ்மானுக்கு இந்த மாதிரி படங்கள் இசையமைப்பதற்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிறது, எப்படி இதை தக்க வைத்துக் கொண்டு இசை அமைக்கிறார் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. வன்முறை, அதகலம், இப்பேற்பட்ட படங்களை இப்போது ரசிகர்கள் ஒரு ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்தை ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஏன் இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது என்று நமக்கே தெரிகிறது. இங்கே ரசிகர்கள் பல வட்டங்களில் பார்க்கும் போது அவர்கள் ஏமாற்றப்படுவது உறுதி. ஏனென்றால் இப்பேற்பட்ட படங்களை தான் அவர்கள் மைண்டில் திணிக்கிறார்கள், செல்கிறார். அதகலம், அதிரடி படங்கள் தான் இங்கே சூட்டாய் கொண்டிருக்கிறது, ஓடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். அப்படித்தான் இங்கே செயல்பட்டு நல்ல மெசேஜ்களை கொடுக்கின்ற படங்கள், நல்ல ஒரு மக்களுக்கான சில கருத்துக்களை கொடுக்கின்ற படங்கள் இங்கே ஓட மறக்கிறது என்பது இந்த படம் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த ராயன் படம் வெற்றிக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வெற்றி பெற்றது உறுதி. ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கிறது, செகண்ட் ஹாப் சின்னதாக ஒரு வலுவடைத்து இருக்கிறது என்று சொன்னாலும் கலவையான விமர்சனங்களும் இருந்தால் வசூலில் எந்த குறையில்லாமல் போட்டி நகர்த்தி இருக்கிறது படம். அந்த அளவுக்குத்தான் ராயன் படம் இருந்திருக்கிறது. ராயன் படத்தை பொறுத்தவரைக்கும் தனுஷுடைய நடிப்பு சின்ன மாற்றம் இருந்திருக்கிறது. அதனால் சில வித்தியாசங்கள் அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஒரே ஒரு ரசிகர் சொல்லியிருக்கிறார், அஜித்துக்கு 50வது படம் மங்காத்தானா, தனுஷுக்கு ராயன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். மங்காத்தாவில் படம் கொள்ளையடிப்பதை பற்றி சில கருத்துக்களை, ஒரு மெசேஜ் அதில் இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் வன்முறை, அதகலம், அடிதடி, அப்படித்தான் சில காட்சிகள் சென்று கொண்டிருந்தது. இதை நமக்கு ஒப்பிட்டு பேசுவதை, இதை நமக்கு ஒப்பிட்டு பார்ப்பதுமில்லை. அது செம ஒரு வரவேற்பு படம். அதில் அஜித் நெகட்டிவான கேரக்டர் தான் அப்படி பண்ணியிருந்தார். அதனால் அந்த படத்துக்கு அது பொருத்தமானது. இதை நமக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இதில் பண்ணியது தனுஷ் ஒரு கதாநாயகன் கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறார். அதை நமக்கு பிரித்து தான் பார்க்க முடியும். மங்காத்தாவும் இதை நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படி ஒப்பிட்டு ஒரு ரசிகர் பேசியிருக்கிறார். அது சின்ன ஒரு வருத்தம் அளிக்கிறது. ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலும் சரி, வெளி மாநிலங்களும் சரி கொடுத்திருக்கிறது. ஆனால் மக்கள் இப்போது என்ன ரீதியில் இந்த படத்தை வெற்றியாக்கி இருக்கிறார்கள் என்று இப்போது சில இயக்குநர்களுக்கு புரிந்திருக்கும். அதனால்தான் இயக்குநர்கள் இன்னைக்கு அதகலம், வன்முறை, அடிதடி படங்களை தான் அதிகமாக கொடுக்க விரும்புகிறார்கள். இது காலகட்டத்தில் தமிழ் சினிமா கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஏனென்றால் அடிதடி, அதகலம் எப்போதும் நமக்கு நீடிக்காது. கதையில் வித்தியாசம் பார்க்க முடியாது, கதையில் வித்தியாசமாக எடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட சில சூழ்நிலைகள் இதில் ஏற்படும். அப்படித்தான் இந்த வன்முறை, அதகலமான படங்களுக்கு ஏற்படும். அப்படி எடுக்கும்போது ஒரே கதை, ஒரே திணி, ஒரே மாதிரி நமக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி பார்த்தா நம் தமிழ் சினிமா எப்போது தூங்கி நிற்க போகிறது என்பதுதான். இப்பேற்பட்ட படங்களை ரசிகர்கள் ரசிக்கும் வரை தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை அடையும் என்பதற்கான சந்தேகம் குறைவாக.
அப்படித்தான் சொல்ல முடியும். நல்ல சினிமாக்களை இந்த உலகில் ஓட வைக்க, நல்ல சினிமாக்களை நம் தமிழ்நாட்டு ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கான விருப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே போரடிக்குது, பொறுமை சோய்க்குது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். சில படங்களில் பொறுமையாக இருந்து பார்ப்பதுதான் வெற்றி. அப்படி மலையாள சினிமாக்கள் ஏகப்பட்ட படங்களை நமக்கு வெற்றி அடங்கி செய்திருக்கிறோம். அவர்கள் பொறுமையாக ஒரு சினிமாவை பார்ப்பார்கள். ஸ்லோவா போற படங்களும் கூட மலையாளத்தில் பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கு, தேசிய விருது கூட கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட படங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி கதைகள் வர வேண்டும். அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய விஷயங்களை திணக்க வேண்டும். இப்படி அடிதடி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம், என்னை கேட்டால் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் தேவையில்லை என்றுதான். இந்த மாதிரி படங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையும் போது அதில் பெரிய ஒரு டைம் பாஸ் தான் போகுமே தவிர வந்து மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கான அந்த படம் இல்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம். நானும் படம் பார்த்திருக்கிறேன். படம் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் படத்துடைய கதை, மெசேஜ் என்ன சொல்ல வருகிறார், இதெல்லாம் நம் நாட்டில் நடக்கக்கூடாதுதான் அங்கே காட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட வன்முறைகளை மக்கள் மத்தியில் நமக்கு தூண்ட வைப்பதுதான் கொஞ்சம் இயல்பாக தெரிகிறது. அதை மாற்றி அமைக்க தமிழ் சினிமா வேற கருத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த படத்தை பத்தி வெற்றியை நமக்கு பேசியிருக்கிறோம். இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் நமக்கு பேச முடியாது. அது வெற்றி அடைந்து விட்டது என்று முடிவுக்கு வந்து விட்டோம். அதனால் இந்த படத்தை பற்றி நமக்கு பேசுவதற்கு இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு பேச வேண்டாம். ஆனாலும் இந்த படத்தில் வரும் இந்த படத்தை நீங்கள் ரசிக்கிறீர்கள், ஆனால் நல்ல படங்களை கைவிடுகிறீர்கள் என்ற ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க நினைத்தேன். அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக பேசியிருக்கிறேன் என்று நான் அனைவருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறும் பெஞ்சமின். வணக்கம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு